முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம ஓட்டு போடுறத பற்றியும் ஏன் சென்னையில் போட்டால் என்ன, அதுக்கான கவுண்டர்ஸ்லாம் இங்கேயே ரெடி பண்ணால் என்னங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நல்ல வியூஸ் போச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்கிட்டேருந்து வந்துச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி என்னென்னா, இப்போ நான் ஓட்டு போட்டுட்டு நான் திரும்ப ரிட்டன் சென்னை வந்தேன். சென்னை வர்றப்ப பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு. செங்கல்பட்டு தாண்டி விழுப்புரத்துலேருந்தே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. டிராஃபிக் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் சென்னைக்கும் விழுப்புரமும் எவ்வளோ தூரம்னு உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து விழுப்புரத்துலேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் எப்படி வந்து சென்னையை ரீச் பண்ணுவேன்? சரி, நான் லோக்கலில் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது பரவாயில்ல. நான் இதுவே நான் ஃபாரின் போகிறேன் இன்றைக்கி தான் எனக்கு ஃப்ளைட்டு அப்படிங்கிறப்ப ஃபாரின் போகிறவன் ஒருத்தன் யூஎஸ் போகிறான் அப்படின்னா அவனுடைய டிக்கெட்டுடைய ரேட் என்னாச்சு, அவனை எப்படி வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியும்? அதாவது ஒரு 10 ஹவர்ஸு அண்ட் 11 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டிராஃபிக் ஆகுது. அதாவது அங்கே நாங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு டிராஃபிக் ஆரம்பிக்குது. இப்போ அவன் எப்படியும் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியும் வந்து அவனால் ட்ராவல் பண்ண முடியும். அவனுக்கு லாஸ் ஆகிற அந்த பேமெண்ட் இல்லாமல் அவனுடைய ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமும் எப்படி யார் அதை சரி பண்ணுவான்? இப்போ இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும். ஏன்னா இது நெடுஞ்சாலையில் நம்ம வரி வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் வரி வாங்குகிறோம். வரி வாங்கி நம்ம இது பண்ணும்போது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மக்களுக்கு உங்களால் வந்து கரெக்டாக அந்த ட்ராவலை அழகாக பயணிக்கிற மாதிரியும் எளிமையாக பயணிக்கிற மாதிரியும் பண்ண முடியுது. இது வந்து இப்போ திடீர்னு ஒரு புயல் வருது, ஒரு பேரிடர் காலம், இதெல்லாம் வரும்போது முன்னாடியே நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு வருது, நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது. இப்போ நான் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் இருக்கிறேன். இப்போ நான் சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் ஆகும். காரில் வர்றதுக்கோ பஸ்ஸில் வர்றதுக்கோ 10 and 12 ஹவர்ஸ் ஆகும். நான் வந்து கொஞ்சம் பிஃபோராக வந்து 2 ஹவர்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் கிளம்பி வருவேன். இப்போ அதுதான் வந்து ஃபார்முலா நான் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் நான் அப்படி தான் கிளம்பி வர்றேன். வந்து எனக்கு 10 ஹவர்ஸுக்கு மேலே வந்து டிராஃபிக் ஆகும்போது நான் எப்படி அதை வந்து சரி பண்ண முடியும்? இதெல்லாம் இப்போ நம்ம புயல் மழை அப்படி வரும்போது கூட நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஆனால் இதையா உங்களால் சொல்ல முடியல. இப்போ நான் ஃபெஸ்டிவல்ட்டு பொங்கல், தீபாவளியை தவிர மித்த வர்ற எல்லா இதுவும் இப்போ எலெக்ஷனுங்கிறது சாதாரண செய்யலை. எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் எல்லா மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட முன்னாடி 74 இருந்த இது ஓட்டு எண்ணிக்கை வந்து இப்போ 84க்கு மேலே தாண்டிடுச்சு. இன்னமும் நல்லா போயிருக்கும். கிட்டத்தட்ட 90% கூட வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டிராஃபிக்லாம் மாட்டாமல் வந்திருந்தா இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? இதெல்லாம் எப்போ சரி பண்ணுவீங்க? அதாவது இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் உங்களால் ஏன் சரி பண்ண முடியல? சரி பண்ணணும்னு நினச்சா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்லலாம். இப்போ யாராவது இப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க, இதை பற்றின விழிப்புணர்வு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வர்றவங்க, இந்த மாதிரி போகிறவங்க, எமர்ஜென்சி இவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க பயணிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் தான் வந்து அதை வந்து முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ எதுவுமே வந்து கண்டுக்கிறாமல் இந்த கவர்மெண்ட் மக்களை அலக்கழிச்சா அது என்ன நியாயம்? இது தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கணும். இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. தேர்தல் ஆணையம் தான் வந்து இதை பொறுப்படுத்துக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி வாக்கு செலுத்த போகிற வாக்காளர்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்கணுமோ, அவங்க ரிட்டர்ன் வர வசதி பண்ணி கொடுக்கணுமோ, அங்கே பூத்தில் நடக்க வேண்டிய சில சம்பவங்களையும் நீங்கள் தான் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ தேர்தல் ஆணையம் இதுக்கான விதிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றணும். இப்போ சாதாரண சும்மா போகிறவனை பிடிச்சி செக் பண்ணி அவன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான நியாயமுள்ள மனிதாபிமானம் உள்ள இந்த செயல்களுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.